இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாடல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்மளோட நெக் ஹைட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலேருந்து ஹைட்டு வந்து 12லேருந்து 14 வரைக்கும் எடுக்கலாம். நீங்கள் ஹைட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 14, 13 எடுத்துக்கலாம். இப்போ பாட்டம் சைடில் வித்து வந்து நான் 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். இன்னும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட எடுக்கலாம். உங்களுக்கு வந்து அங்கே பேட்டர்ன் வந்து பெருசாக வேணும், இன்னும் பெருசாக வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 5 இன்ச் கூட எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெக்குக்கு கீழே சைடில் ஒரு கோடு போட்டிருக்கோம். அந்த இடத்துல எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்கள். அதில் சென்டர் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 3 எடுத்திருக்கேன். 3 எடுத்துகிட்டு நெக்கு ட்ராப் பண்ணியிருந்தோம்ல அந்த 1/4 இன்ச்சுக்கு, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் லைட்டாக போட்டு மேலேருந்து கர்வ் மாதிரி கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வரப்போ ஒரு பாட் டிசைன் மாதிரி வாங்க. இதில் வந்து நம்ம கீழே வந்துட்டு எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்களேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து வளைவு போட்டிருக்கோம், டயக்னலாக 1.5 இன்ச்சு வச்சு வளைவு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த பேட்டர்ன் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்றதுனால நம்ம அந்த மாதிரி போட்டிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோங்க. இதில் வந்துட்டு நெக் ஹைட் வந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி சென்டரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பீஸ்லேயும் ஒரு 1/4 இன்ச் கொடுத்து கட் பண்ணிடுங்க. ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுங்கள். ஆனால் தையல் போடுறப்ப கரெக்டான அளவுக்கு நீங்கள் தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாடல் குர்த்தி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.